உக்ரைனுக்குள்ள ரஷ்யா வெறி பிடிச்சு தாக்குதல் நடத்துறதெல்லாம் புதுசு கிடையாது. பல வருடங்களா அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இப்ப நடக்கிற தாக்குதல் அப்படிங்கிறது அந்த இறுதி கட்ட போரோட நாட்கள். இப்ப எவ்வளவு தூரம் முன்னேறி போறார்களோ, அது ரஷ்யா வசம் வந்துரும். அதுல எந்த மாற்றமும் வராது அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதே மாரி 1 வருஷத்துக்கு தேவையான ஆயுதங்கள குடுத்து வச்சு ஜெலன்ஸ்கி போன்ற ஆட்கள் அது இருக்கு அப்படின்னு கூடுதலா ஆடும்போது, இன்னமும் முன்னேறி மோல்டோவா வரையும் ஒரு காரிடார உருவாக்கணும் அப்படிங்கிறக்காக, மிச்சம் இருக்கக்கூடிய விவகாரங்களை வச்சு செய்யறது. அதாவது ஒடிசா போன்ற துறைமுகங்கள அப்படியே அலாக்கா ரஷ்யா பக்கம் வச்சுக்கிறக்கான ஒரு பெரும் திட்டத்தோட ரஷ்ய படைகள் உள்ள நுழைஞ்சுட்டார்கள். இந்த பெரும் திட்டத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது எங்க அப்படின்னா, இவ்வளவு ஆயுதங்கள் வந்ததுக்கப்புறம் நான் சும்மா இருப்பேனா? ரஷ்யாவுக்குள்ளேயே தாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவு தாக்குதல். 100க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள அனுப்பிச்சு, உக்ரைன் தாக்குதல் நடத்துச்சு. அந்த தாக்குதலோட மைலேஜ் என்ன அப்டின்னா, வழக்கம் போல ஒண்ணும் கிடையாது. ஆனா, பதிலுக்கு ரஷ்யா ஒரு பெரிய அளவு கோர தாண்டவம் ஆடும். அத உக்ரைனால தாங்க முடியாது. இந்த தடவ அதுல மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்டின்னா, ஒண்ணு இல்ல வரிசையா நாங்க செய்வோம் அப்டிங்கிற மாரி தான். அந்த தாக்குதலுக்கு அப்புறம் ரஷ்யா எப்பயுமே 2 நாளைக்கு ஒரு தடவ குறைஞ்சது 100 ஆளில்லா விமானங்கள வச்சு தாக்குதல் நடத்துச்சு. இப்ப அத அப்படியே டபுள் ஆக்கி 200 அப்படிங்கிற எண்ணிக்கைக்கு கொண்டு போய்ட்டார்கள். சுமார் 120 ஏவுகணைகள், 80 ஆளில்லா விமானங்கள்னு தாறுமாறான ரேஷியோ. இந்த ரேஷியோ எத குறி வச்சுச்சு அப்டின்னா, அங்க உள்ள பவர் சப்ளை அப்படிங்கிறது மீண்டும் இல்லாம ஆக்கிட்டார்கள். இருட்டுல தான் உட்கார்ந்திருக்கணும். ஜெலன்ஸ்கியும் அதே நிலைமை தான். கினரேட்டர் போட்டா தான் உண்டு. எத்தன நாளைக்கு? கொள்ள நாளைக்குடா அப்படின்னு சொல்லி ஒரே அடியா முடிச்சு விட்டார்கள். அடுத்த கட்டம் அப்படிங்கிறது முக்கியமான ஆயுத கிடங்குகள்னு இவர்கள் மனசுல டார்கெட் வச்சதும், சில முக்கியமான ஹை வேல்யூ புரொஃபைல்கள் வரலாம், இல்ல உள்ள இருக்கலாம் அப்படிங்கிற பங்கர்களையும் தொலைச்சு எறிஞ்சிருக்கார்கள். இது எதற்கு அப்படின்னா, இந்த பங்கர்கள டார்கெட்டு ஜெலன்ஸ்கிக்கு தான். உனக்கு தான் நேரடி டார்கெட்டே அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக. அதே மாரி இந்த பவர் சப்ளை அப்படிங்கிறது ஜெலன்ஸ்கி இருக்கிற வரையும் நீங்க உருப்படவே முடியாதுடா அப்படின்னு சொல்லி உடைச்சு எறியறது. அதே மாரி அமெரிக்கா 1 வருஷம் ஆயுதம் குடுத்தாலும் சரி, அத ஒரே நாள்ல உபயோகப்படுத்த முடியாது. எங்கிட்டோ ஒரு மூலையில இருக்கும். அத ரஷ்யா வேட்டையாடுவோம் அப்படின்னு ஒரே தாக்குதல்ல 3 பதில்கள். அந்த 3 பதில்களும் வெவ்வேறு எதிரிகள சிதறடிச்சிருச்சு அப்படிங்கிறது தான். ரஷ்யா இப்படி ஒரு பெரும் தாக்குதல திட்டமிட்டு ரொம்ப விரைவா நடத்திருச்சு. இதுல ஜெலன்ஸ்கி அதிர்ச்சி தான். வழக்கம் போல தலைவர் என்ன சொல்றதுன்னே தெரியல. கடைசியா இல்ல பெரிய அளவு நாங்க நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்டின்ட்டாரு. அவரு சொன்ன அதே ஜோர்ல இந்த பக்கம் பேரலரா ஜெலன்ஸ்கியோட கூட்டாளிகள் எல்லாம், இல்ல நியூட்ரலைஸ் ஒரு பக்கம் நாங்க பண்ணாலும் கட்டமைப்பு, அதாவது பவர் சப்ளை அப்படிங்கிறது ஒண்ணுமில்லாம போயிருச்சு அப்படிங்கிறதான். இந்த ஒண்ணும் இல்லாம போயிருச்சுன்னோனே, நாங்க இருக்கோம். உக்ரைனுக்கு சூரியன் கூட மறையலாம் உக்ரைன் நிலப்பரப்புக்குள்ள. ஆனா, நாங்க வெளிச்சத்த தருவோம். 1 டசன் ஜெனரேட்டர நாங்க அனுப்புவோம் அப்படின்னு வாய் பேசி ஜெனரேட்டரையும் அனுப்புன காலங்களும் இருக்கு. யார் அது அப்படின்னா ஐரோப்பா தான். ஐரோப்பாலயே இப்ப சூரியன் மறைஞ்சிருக்குடா. எங்களுக்கு ஜெனரேட்டர் தேவைடா அப்படின்னு சொல்லாம சொன்னதாக நீயே நினைச்சுக்க ஜெலன்ஸ்கி அப்படின்னு சொல்லி திரியிறார்கள் ஐரோப்பிய தலைவர்கள். அதனால அங்கிருந்து ஒரு பிட் உதவி கூட வராது. அமெரிக்காவை பொறுத்தவரை பைடன் இறுதியா எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டாரு. இனிமே கையெழுத்து போட பேப்பர் பேனாவும் கேட்டா, சாமி உங்க வீட்ல போய் உட்கார்ந்து வசதியா கையெழுத்து போடுங்க. சுயசரிதையெல்லாம் எழுதுங்க. நிறைய வேலை இருக்கு. போங்க அப்படின்னு பத்தி விட்டுருவாய்ங்க. ஏன் அப்படின்னா எல்லாத்தையுமே முடிச்சுட்டாரு. இனி வந்து ட்ரம்ப் மட்டும் தான் கையெழுத்து போட முடியும். ட்ரம்ப் கையெழுத்து போடும்போது உக்ரைன் யுத்தமே நின்னு போயிரும். உக்ரைனுக்கு ஆதரவாவும் அவர் எதுவும் செய்ய போறது கிடையாது அப்படிங்கிறத. அப்படியே செஞ்சாலும் உக்ரைன்ல பாதிக்கும் மேல ட்ரம்ப் எழுதி வாங்கிக்கிற மூடுக்கு வந்துட்டாரு. அமெரிக்காவுக்கோ, இல்ல அண்ணன் அவருக்கோ ஏதோ ஒண்ணு ரஷ்யாவுக்கு பாதி, எனக்கு பாதி. உனக்கு ஏதாச்சும் ஒரு தீவு எழுதி தரேன். போய் ஜாலியா இருந்துக்க அப்படிங்கிற ஒரு டீலுக்கு மனசுக்குள்ள சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாரு. அவர விட்டா எப்படி வேணாலும் சிந்திப்பாரு. இப்படி ஒரு நிலைமை உக்ரைனை இனிமே யாராலயும் காப்பாத்த முடியாதுன்னு தான் நம்ம சொல்ல தேவையே இல்ல. உக்ரைன் பழையபடி சோவியத் யூனியனுக்கு பதிலா இப்ப ரஷ்யா கூட இணைஞ்சு பயணிக்கும். பாதி உக்ரைனு. மீதி உக்ரைன் ஐரோப்பா, அமெரிக்கா அப்படின்னு தள்ளாடிக்கிட்டே இருக்கும். அந்த தள்ளாடக்கூடிய உக்ரைன்ல ரஷ்யா வச்சு செய்யும். அவர்களோட ஆட்கள் ஆள்ற வரையும் விடவே மாட்டோம் அப்படிங்கிறத இந்த தாக்குதல் மூலியமா தெளிவா ரஷ்ய அதிபர் புட்டின் ஒட்டுமொத்த உலகத்துக்கு காட்டிட்டார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.